ஹவ்வாவும் இரண்டு பேரும் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் அன்று தொட்டு இன்று வரை நாளை கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிச்சரங்கள், அவர்களால் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள், அது யாராலும் நிப்பாட்ட முடியாது. ஆதம் ஹவ்வாவும் இணைந்ததின் பின்னணியில் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு வல்லமை, உலகம் அழிகின்ற வரைக்கும் மனித சந்ததிகள் வந்து கொண்டே இருக்கும். யாரை கலக்க முடியுமா? யாரும் குழந்தை கற்றுக்க முடியும் சொல்ல முடியுமா? நீ மனிதர்கள் யாரும் பிறக்கக்கூடாது என்று தடை போட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆதம் ஹவ்வாவும் ஒன்றிணைந்ததால் உலகம் அழிகின்ற வரைக்கும் மனித இனம் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம். அதே ஆதம் ஹவ்வாவுடைய பிறப்பிலிருந்து வெளியே வந்த ஹாபில் காபில், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய சந்ததிகள், இவர்களுக்கு மத்தியில் அன்றைக்கு இருந்த ஒரு விதமான கருத்து வேற்றுமை, மனமுறிவு, தேவையில்லாத பிளவுகள், இவையெல்லாம் அன்று முதல் இன்று வரைக்கும் நாளை கியாமத் வரைக்கும் இந்த பிளவு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி மனிதனுடைய படைப்பு உலகம் இருக்கின்ற வரைக்கும் தொடருமோ, அது போன்று ஆதம் ஹவ்வாவுடைய காலத்தில் ஏற்பட்ட பிளவு, அந்த ஒரு விதமான மனமுறிவு, அது சங்கிலி தொடராக உலகம் அழிகின்ற வரைக்கும் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிளவு, அவர்களுக்கு பின்னால் வந்த அத்துணை நபிமார்கள், முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளையும் மனமுறிவுகளையும் தேவையில்லாத பல மனக்கசப்புகளையும் தங்களால் முயன்ற அளவு அதை ஒன்றிணைக்க பார்த்தார்கள், ஒருங்கிணைக்க பார்த்தார்கள். ஒரு கைட்டின் கீழ் எல்லோரும் வர வேண்டும் என்று உழைப்பை கொடுத்தார்கள். அது ஏறக்குறைய 75% வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் 25% இந்த உலகத்திலே, உலகம் முழுக்க பிளவு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, பிரிவு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, கசப்பு என்ற ஒரு தன்மை இருக்கிறது. நாம் என்று சொல்வதை விட இன்றைக்கு நன்கு நிறைய பேர் நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இதை மையமாக கொண்டுதான் ஒன்றுபடுவோம், அடுத்த தலைமுறையிலும் ஒப்படைப்போம். இன்றைக்கு நாம் வாழ்வோம், நாளைக்கு மௌத்தாயிடுவோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், நமக்கு பின்னால் வரக்கூடிய வருங்கால தலைமுறையினர்கள், அவர்களுக்கு நாம் நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தையும் ஒற்றுமையும் தர வேண்டிய பொறுப்பு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இன்றைய ஜும்மாவிலே நாம் ஒன்றுபடுவோம், அடுத்த தலைவர் ஒற்றுமை என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் நபிமார்கள் என எத்தனையோ நபிமார்கள் இந்த மண்ணிலே ஒற்றுமைக்காக அவ்வளவு பாடுபட்டார்கள். பிளவுபட்டு கிடந்த சமூகத்தை ஒன்றிணைக்க அவ்வளவு முயற்சி எடுத்தார்கள், அவ்வளவு உயிர் தியாகம் செய்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி 75% மாத்திரமே பூர்த்தி ஆகியிருக்கிறது. மீதி இருக்கிற 25% பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாய கடமை யார் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, ஏன்னா ஒற்றுமை சம்பந்தமா எல்லாருமே பேசுவாங்க. அதற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேதம் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து இருக்கணும், நம்ம எல்லாம் நமக்குள்ள ஒண்ணு, நமக்குள்ள எல்லாமே ஒண்ணு, நமக்குள்ள யாரும் தனித்தனி கிடையாது என்ற நிறைய தத்துவங்களை பேசுவார்கள். அதற்கு மதம் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் அதை ஒரு புதிய உயர்வாக, ரொம்ப உறுதியாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய ஆற்றலும் தகுதியும் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்திற்கே இருக்கிறது. அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது, அரசியல் வாழ்க்கை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, வணிக வாழ்க்கை இருக்கிறது, நட்பு வாழ்க்கை, உறவுகள் வாழ்க்கை, நாம் பார்க்கக்கூடிய